கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானங்கள் செய்வதை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. தானங்கள் செய்தால் சிறப்பு, அதுவும் ஒரு சிறந்த நாளில் தானம் செய்யும்போது நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்கின்றது என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் பாபாவுக்கு பிடித்த தானங்கள் செய்வதில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அது எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷய திருதியை. இந்த வருடம் 20ஆம் தேதி வருகின்றது. 20/4/2026 அன்று அக்ஷய திருதியை. ஃபஸ்ட்டு இந்த அக்ஷய திருதியை நாளை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாச பகவான் விநாயகப் பெருமானை உட்கார வச்சு மகாபாரதம் இயற்ற துவங்கிய நாள் இந்த அற்புதமான அக்ஷய திருதியை நன்னாள். தசாவதாரத்தில் பரசுராமர் இருக்கார் இல்லையா, அந்த பரசுராமர் பிறந்த ஒரு அற்புதமான பொன்னான நன்னாள் இந்த அக்ஷய திருதியை நன்னாள். இந்த நன்னாளில் தானங்கள் செய்தால் நமக்கு என்னெல்லாம் பயன் இருக்குது, என்னெல்லாம் நலம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ரோகங்கள் நம்மை விட்டு விலகும். நோய்கள் நீங்கினாலே ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இல்லையா. அதோடு மட்டும் இல்லை, பகை விலகும், ஒற்றுமை மேலோங்கும். இது எல்லாம் நடந்துருச்சுன்னா நமக்கு வாழ்வில் நிம்மதி பிறக்கும் இல்லையா. அந்த அற்புதமான நன்னாளில் தானங்கள் செய்யும்போது நமக்கு இறைவன் இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடையை கொடுக்கிறார். அதுவும் நம்ம பாபாவுக்கு பிடித்த, நம் சாய்நாதருக்கு பிடித்த தானம் என்ன தானம்? அன்னதானம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம். அந்த அற்புதமான நன்னாளில் அன்னதானம் செய்யும்போது நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது. அன்னதானத்தோடு 16 வகை தானங்களையும் சேர்த்து செய்ய இருக்கிறார்கள் சாய் மகிமா. வருகின்ற 20ஆம் தேதி 20/4/2026 அக்ஷய திருதியை நன்னாளில் ஷீரடி புண்ணிய பூமியில் இந்த அற்புதமான 16 வகை தானங்களோடு அன்னதானத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பங்கேற்க வேண்டும். எல்லோருடைய பங்கு சிறிதளவாக அதில் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்லைங்களா. ரோகங்கள் விலகும், பகை விலகும், ஒற்றுமை மேலோங்கும், நிம்மதி பிறக்கும் போது நம்ம எல்லாரும் அதில் பங்கேற்க வேண்டும். ஸோ நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வருகின்ற 20/4/2026 அக்ஷய திருதியை நன்னாளில் ஷீரடியில் 16 வகை தானங்களோடு, அந்த 16 வகை தானங்கள் என்னென்ன? அரிசி, பருப்பு, புளி, காய்கறி, கனிகள், செருப்பு, கொடை, இப்படி எல்லா வகை தானங்களோடு நம் சாய்நாதருக்கு மிகவும் பிடித்த அன்னதானம். அதாவது அன்னதானம் எங்கே பண்ண போகிறாங்க? அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூலில் அன்றைக்கி ஒரு சிறப்பான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் ஷீரடியை சுற்றியுள்ள அந்த செங்கல் சூளையில் பணியாற்றும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு பிரமாதமாக அன்னதானம் வழங்க இருக்கிறார்கள். இந்த வஸ்திர தானம் வழங்க இருக்கிறார்கள். இந்த அற்புதமான நிகழ்வில் எப்படி பங்கேற்பது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, சாய் மகிமாவோட இந்த நம்பருக்கு அவங்க சொல்லியிருக்கிற டைமில் காண்டாக்ட் பண்ணி இந்த பிரமாதமான விழாவில் பங்கேற்று சாய்நாதரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.